ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. நான் ஸ்ரீ நரோத்தமதாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இங்கே நரோத்தமதாஸ் ಠಾಕೂರ್ இதயத்துக்கு உள்ளே நமக்கு உள்ளே பகவானிಗೆ அனுபவங்கள் அனுபவிக்கணும்னு சொன்னால் வெளியில் எந்த விதமான வைராகியம் இருக்கணும் இதுக்கு பார்த்து எழுதிட்டுருக்காங்க. प्रेम भक्ति सुधानिधि ताहे डूबो निरवधि आर जतो क्षार निधि प्राय निरंतर सुख पाइबे सकल संताप जाबे परतत्व कोहिनो उपाय. எப்போவுமே பிரேம பக்தி சொல்லி அமிர்தத்தின் கடல்லே மூங்கிடுவோம் சொல்லிட்டு இருக்காரு. வேறு எல்லாம் இருக்குது இந்த உலகத்துலேயே, அது எல்லாமே கசப்பு, ஆசிடு போல சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பிரேம பக்தியிலே எப்போவுமே இருந்தால் நிரந்தரமாக சுகம் அனுபவிக்கலாம். எல்லா விதமான கஷ்டங்கள் போயிடும், துக்கங்கள் போயிடும். இது நான் உயர்ந்த தத்துவம், பரம சத்தியம் சொல்லிட்டு இருக்கேன், கேளுங்க சொல்லி நம்ம எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த உலகத்தில் சில பேர் யோகா, சில பேர் தியானா, சில பேர் கர்மமே பெருச சொல்லுவான், கர்மம் முக்கியத்துவம் கொடுப்பான். சில பேர் அறிவு ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். இப்போ நிறைய பக்தி விட்டு நிறைய விஷயங்கள் வந்தாச்சு. இந்த மாதிரி தொடக்கத்தில் நல்ல ஆக்கர்ஷணே இருக்குது, பட் மெல்லமாக அதெல்லாம் நமக்கு கஷ்டம்தான் கொடுக்கும். கடைசியாக பார்த்தா பக்தி தொடக்கத்தில் ஒரு மாதிரி எவ்வளோ ஆக்கர்ஷணை பண்ணாமல் இருந்தால் கூட நம்ம எவ்வளோ சாதனாலே பாவ பக்தியில் பிரேம பக்தி என்ன ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்த மாதிரி நம்ம குரு மகாராஜ் சொல்லுவார், கடல் கரையில் போய் அந்த அலைகளை நின்னா அப்புறம் நான் தண்ணியில் போயேன்னு சொல்லி நின்னா நடக்குமா, அந்த மாதிரி நம்ம நிறைவாட்டி முழுசாக பக்திக்கு உள்ள அந்த சாதனையில் போகாமல் 16 மாலை பண்ண போது, ஏகாதசி பண்ண போடும், இந்த மாதிரி இந்த வெளியிலே நிற்கும். பகவான்கே ஸ்மரணை, பகவான் ராதாகிருஷ்ணர் லீலா ஸ்மரணை நினைக்கிறது, அந்த இதில் போகாமல் இருக்கும். அப்போது அந்த பிரேமம் சுகம் அனுபவிக்க முடியல. இந்த வேறு எல்லாமே பாதைகள், கர்மம், ஞானம், தானம், இதெல்லாம் இங்கே ஒரு நம்ம சுகம், நம்ம அதிகாரம், நான் எனக்குள்ள பற்றுதல் இருக்குது. பக்தி ஒன்று தான் பிரேம பக்தி. நான் எனக்கு உள்ளது விட்டு நான் ராதாகிருஷ்ணருக்கு எல்லாமே அவங்களுக்கு அர்ப்பணை பண்ணிவிட்டு அவங்களுக்கு சேவை செய்வேன், அவங்கள பற்றி நினைப்பேன். அவங்க இதில் முதலாவது பிரேம பக்தியில் நான் எனக்கு உள்ளது போயிடும். அதிலே திருப்பி இந்த ராதாகிருஷ்ண லீலைகள் இவ்வளோ ஆக்கர்ஷணை பண்ணிட்டு சொன்னால் நம்ம சாதனை பண்ணி அவங்களுக்கு நினைக்கும்போது நமக்கு பாவங்களை வர தொடங்கிடும். அது பாவ பக்தி தான் திருப்பி பிரேம பக்தியில் கொண்டு போகும். அதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணணும்? பக்திக்கு 64 முக்கியமான அங்கங்கள் இருக்குது. பட் அதில் பகவான் சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமி 5 ரொம்ப முக்கியம் சொன்னார். முதலாவது ஒரு சாதுக்கு சரணத்தில் சாதுச்சன பாதையில் நம்ம பக்தி பண்ணுறது. ஒரு சுத்த பக்தன் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது சொன்னது ஹரிநாம சங்கீர்த்தனா. ஹரிநாம சங்கீர்த்தனா சில பக்தர் சேர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பாடுறது, இல்லை நம்ம ஜபமாலையில் ஜபம் செய்யறது. மூணாவது பாகவத்தை கேட்கறது, இல்லை படிக்கிறது. இங்கே பாகவತ சொன்னும்போது பகவான் ಲೀಲೆಗಳು, ಅದು ಚೈತನ್ಯ ಭಾಗವತಮೂ ಒಂದಾಚಿ, ಅದರಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಾಮೃತ ಒಂದಾಚಿ. ನಮ್ಮ ಗುರುವರ್ಗ
ಚೆನ್ನ ಗೋಸ್ವಾಮಿಗಳು, ನರೋತ್ತಮ ದಾಸ್ ಠಾಕೂರ್, ಭಕ್ತಿವಿನೋದ್ ಠಾಕೂர் இவங்களும் எழுதின எல்லா புக்ஸு பாகவதம் தான். 4வது மதுராவாஸ் சொல்லியாச்சு. அப்போது சில பேர் மதுரா நினைப்பான், சிலவர் பிருந்தாவனம் நினைப்பான். அப்படியல்ல, நம்ம எங்கே தங்கணும்? எப்போவுமே பகவானுக்கு இனிப்பான லீலை சொன்னால் ராதா கிருஷ்ணர் என்ன லீலை பண்ணிகிட்டு இருக்காங்க அது நினச்சிட்டு வாழுவது. எங்கே இருக்கோம் அது முக்கியமல்ல. நம்ம இதயத்துல மனசில் நம்ம பிருந்தாவனத்திலிருந்து வேறு சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தால் அது வேஸ்ட். நம்ம பகவானுக்கு லீலைகள் சிந்தனை, அதில் நம்ம சேவை சிந்தனை பண்ணுறது. 5வது ஸ்ரீ விக்கிரக ஆராதனை, பகவானுக்கு ஸ்ரீ விக்கிரக சேவிக்கிறது. இதில் நல்ல முறையாக நம்ம புரியணும்னு சொன்னால் ஹரி குரு வைஷ்ணவருக்கு சேவை செய்யுது. இப்போ சாது சரண் எடுத்து சாது சொன்ன பாதை, சுத்த பக்தன் காட்டின பாதையில் போகிறது, ஜபம் செய்கிறது, பகவான் நாமம் பண்ணுறது, எல்லாரும் கூட சேர்ந்து பண்ணுறது, இல்லை தனியாக பண்ணுறது, பகவான் பார்த்து கேட்கறது, ஹரி கதா பாகவதம். எப்போவுமே பகவானுக்கு இனிப்பான லீலைகளை நினைக்கிறது. ராதை கூட, கோபிகள் கூட. 5வது ஹரி குரு வைஷ்ணவருக்கு சேவிக்கிறது. வேறு இடத்துல நமக்கு சித்தி பார்த்து பேசுவான், மோக்ஷம் முக்தி. இங்கே நேரடியாக பகவான் ராதாகிருஷ்ணருக்கு சேவை பார்த்து வருது. பகவான் ராதாகிருஷ்ணர் அன்பு, அமைதி, ஆனந்தம் நம்ம வாழ்க்கையில் அது வரும். நம்ம எவ்வளோ ராதாகிருஷ்ணர் நம்ம இதயத்தில் கொண்டு வருவோம், நம்ம மனசில் கொண்டு வருவோம், அவ்வளோ நமக்குள்ள கஷ்டங்கள், தோஷம் இதெல்லாம் வெளியில் போயிட்டு இருக்கும், துக்கம். இப்படி நம்ம உள்ளே பகவான் சிந்தனை, வெளியில் கூட இந்த 5 ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது. இங்கே சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ பிரஹத் பாகவதாமிருதத்தில் எழுதிட்டு இருக்காங்க, நான் பக்தி தேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மனிதனுக்கு என்னென்ன வாழ்க்கைக்கு நோக்கம் இருக்குது அது எல்லாமே கொடுப்பான் பக்தி தேவி. தர்ம, அர்த்த, காமம், மோக்ஷம். பட் இதுக்கு கூட யார் பகவான் ஸ்ரீ ராதா ரமணருக்கு தாமரை பாதம் சரண் எடுப்பாங்க, பிரஜவாசிகள் போல உயர்ந்த அனுபவிச்சு அவங்களுக்கு ஆனந்தம் கூட கொடுப்பான் பக்தி தேவி. ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಾಮೃತದಲ್ಲಿ ಭಗವಾನ್ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು சொல்லிட்டு இருக்காரு, ಶುದ್ಧ ಪ್ರೇಮ ಸುಖ ಸಿಂಧು ಪಾಯಿ ತಾರ ಏಕ ಬಿಂದು ಸಿ ಬಿಂದು ಜಗತ್ ಡುಬಾಯ್. சுத்த பிரேமம் சொன்னால் சுகத்தின் கடல் போல இருக்கு. அதுக்கு ஒரு துள்ளி கூட நம்ம வாழ்க்கையில் வந்தது சொன்னால் இந்த உலகமே வேணுமா அதில் முங்கிடும். அவ்வளோ ஆனந்தம் இருக்குது அதில், சுத்த பிரேமத்தில். இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, வேறு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த புலன்கி உள்ள சுகம், இந்த உலகம் இருக்கலாம், செல்வம் சொத்து இருக்கலாம், சித்திகள் இருக்கலாம், மோட்சம் முக்தி எல்லாமே ஒன்றும் இல்லாத போல இருக்கு பிரேம பக்தி முன்னாடி. இப்போ ಚೈತನ್ಯ ಚರಿತಾಮೃತದಲ್ಲಿ வருது, ಪಂಚಮ ಪುರುಷಾರ್ಥ ಸಿ ಪ್ರೇಮ ಮಹಾಧನ್ ಕೃಷ್ಣರ ಮಾಧುರ್ಯ ರಸ ಕೊರಾಯ ಆಸ್ವಾದನ್ ಪ್ರೇಮ ಹೋಯ್ತೆ ಕೃಷ್ಣ ಹೋಯ್ ನಿಜ ಭಕ್ತಿ ವಶ್ ಪ್ರೇಮ ಹೋಯ್ತೆ ಬಾಯಿ ಕೃಷ್ಣ ಸೇವಾ ಸುಖರಸ್. புருஷார்த்தம் சொன்னால் தர்மம், அர்த்தம், அர்த்தம் சொன்னால் சொத்து, பணம், செல்வம், காமம் நம்ம புலன் சுகம் கொடுக்கறது விஷயங்கள், மோக்ஷம். இதுக்கு 4 இது 4 புருஷார்த்தம் சொல்லியிருக்காங்க. பட் பகவான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டு இருக்காரு, 5வது புருஷார்த்தம் பிரேமம். இது ஒரு மிகப்பெரிய சொத்து, செல்வம். ಕೃಷ್ಣರಿಗೆ ಇನಿಪು ಇವಳ ರಸ, ಮಾಧುರ್ಯ ರಸ, ಇದು ಪ್ರೇಮ ನಮಗೆ ಕೊಡ್ತಿಲ್ಲ.
பிரேம வச்சு கிருஷ்ணனே ஒரு பக்தனுக்கு வசத்தில் ஆயிடுவான். பிரேம வச்சு தான் கிருஷ்ணனுக்கு சேவைக்கு சுகம் அனுபவிக்க முடியும். பிரேமத்தில் எங்கேயுமே நம்ம சுகத்தின் பேச்சு இருக்காது, நம்ம புலன் திருப்தி சொல்லி இருக்காது. பிரேமம் சொன்னால் கிருஷ்ணருக்கு புலன் திருப்தி பண்ணுறது. ஹரி போல் தண்டவத்னா.